இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. நிலக்கரி சுரங்கம் அமைந்திருந்த ஒரு நகருக்கு சென்றிருந்த ஒரு இளம் போதகர் சுரங்கத்தை பார்வையிடும்படி அழைத்து செல்லப்பட்டார். இருண்ட தூசி படிந்த சுரங்க பாதைகளுள் ஒன்றில் கன்னக்கரேல் என்ற பூமியிலிருந்து வெள்ளை வெளேர் என்ற அழகிய மலர் ஒன்று பூத்து குலுங்கி நிற்பதை கண்டார். இவ்வளவு அழுக்கான சுரங்கத்தில் இவ்வளவு அழகான தூய்மையான மலரா? இது எப்படி சாத்தியம் என்று அந்த போதகர் சுரங்க தொழிலாளியிடம் கேட்டார். அதற்கு அதன் மேல் கொஞ்சம் கரித்துகளை வீசி பாருங்கள் என்று பதில் வந்தது. அப்படியே செய்த போதகர் அந்த கரித்துகள் அந்த மலரின் இதழ்களில் பட்ட வேகத்திலேயே வழுக்கி கொண்டு வந்து தரையில் விழுவதையும் அந்த மலரோ முன் போலவே அழகு மங்காமல் மெளிர்வதையும் கண்டு வியந்து போனார். தூசி அந்த மலரின் மேல் படியவே முடியாத அளவிற்கு மலரின் இதழ்கள் அவ்வளவு வழுவழுவென்றிருந்தன. என கருமையானவர்களே, நமது இருதயங்களும் அப்படியே இருக்க வேண்டும். அந்த மலர் செடி எப்படி தான் வளரும் இடத்தை மாற்றிக்கொள்ள முடியாதோ அப்படியே நாமும் இந்த பாவம் நிறைந்த உலகில் வாழ்வதை தவிர வேறு வழியில்லை. ஆனால் எப்பக்கத்திலும் நாம் பாவத்தை தொட்ட போதிலும் அந்த பாவம் நம்மேல் படியாத அளவிற்கு தேவன் நம்மை பரிசுத்தமும் தூய்மையுமாக பாதுகாக்க முடியும். அதன் மத்தியில் நாமும் அந்த மலரை போலவே அழகாக வெண்மையாக நிற்க முடியும். பரிசுத்தத்தின் ரகசியம் தேவனே. தேவனை தரிசிக்கின்ற, தேவனை அறிகின்ற இருதயத்தின் ரகசியம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமான இருதயம் தேவனிடமிருந்தே வருகின்றது. ஒரு சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்பொழுதும் முயற்சிக்க வேண்டும். அப்பொழுது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள முடியும். நோவாவின் காலத்தில் உலகத்திலே காணப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தின் பொல்லாத நினைவுகளுக்காக தேவன் உலகத்தை அழித்தாரானால், இன்று மலிந்து காணப்படும் பாவம், இச்சை, கட்டுக்கடங்காத காம விகாரம் இவற்றை கண்டும் தேவன் அதே அளவுக்கு மனஸ்தாபப்படுவார் அல்லவா? எல்லா மீறுதல்களும் பாவமான எண்ணத்திலேயே ஆரம்பிக்கின்றன. சுத்த இருதயம் வேண்டி கிறிஸ்துவண்டை வந்த நாம் சாத்தான் நமது மனத்திரைகளில் காட்ட முயலும் கேவலமான இச்சைகளை தூண்டிவிடும் படங்களுக்கு இரையாகாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். மொபைலை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எந்த விதமான புத்தகங்களை வாசிக்கிறோம் என்பதை கவனமாக தெரிந்தெடுக்க வேண்டும். எந்த விதமான பொழுதுபோக்கு அம்சங்களை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த விதமான நண்பர்களோடு பழகுகிறோம், எந்த விதமான சூழ்நிலைகளுக்கு நம்மை ஆளாக்கிக் கொள்கிறோம் என்பதில் இவைகளில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். என் வீட்டின் வசிப்பறையில் எப்படி குப்பை கூளங்கள் சேர விடமாட்டேனோ அப்படியே என் மனதிலும் ஆத்துமாவிலும் பாவமான சிந்தனைகள் சேர விடமாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். முதல் ஆசையை தொடர்ந்து வருகின்ற எல்லாவற்றையும் திருப்திப்படுத்துவதை காட்டிலும் அந்த முதல் ஆசையை அடக்குவதே எளிதானது என்று பெஞ்சமின் பிராங்க்லின் கூறுகின்றார். பரிசுத்த அகஸ்டின் நமது சம்மதம் இல்லாமல் நமது ஆத்துமாவின் பரிசுத்தம் இழக்கப்பட முடியாது என்கிறார். உங்கள் மனதை சுத்திகரிக்கும்படியும் அதை தூய்மையாக காத்து கொள்ளும்படியும் தேவனிடம் கேளுங்கள். தினமும் வேதம் வாசிப்பது, தினசரி ஜெபம் மற்றும் சரியான மக்களோடு பழகுவது மூலம் இவற்றை நாம் கடைபிடிக்கலாம். நம்முடைய பேச்சை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவோம். நம்முடைய நாவை சுத்திகரிக்கும்படி தேவனிடம் மன்றாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்திய எங்களை அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எங்களை அப்பா பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை என் தேவனீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ராஜா ஆண்டவரே, யோபு சொன்னது போல என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல் நினைவாயிருப்பது எப்படி என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவத்திற்கு விலகி ஓடக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.